ஹாப்பி மார்னிங் டு ஆல். இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரின்ற சப்ஜெக்டில் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி பல்லவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்னு ஒரு ஜென்ரல் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். என்னோட கண்டினியூட்டிக்காண்டி அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியை நான் 2 டைம் பீரியடில் படிக்க போகிறேன். ஒன்று எப்போ அப்படின்னா சங்ககாலம். சங்ககாலம்னு புக்கில் எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட இந்த 600 ஆண்டுகளை வந்து அவங்க சங்ககாலம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க தான் மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியாஸ். இவங்களை பற்றி இருக்க டேட்டாஸ் எல்லாமே போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த 3ஆம் நூற்றாண்டு, அதாவது பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை சேர சோழ பாண்டியாஸ்ட இருந்து தமிழகத்தை வந்து கைப்பற்றி களப்பிரர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டமானது சங்கம் மருவிய காலம் அப்படின்னு வந்து வரலாற்றில் வந்து குறிப்பிடப்படுகிறது. ஓகே, இதுதான் நம்ம படிக்க வேண்டிய ஒரு செட் ஆஃப் சேர சோழ பாண்டியாஸ் சங்க காலத்தில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க. அந்த சங்க காலத்தில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த சேர சோழ பாண்டியாஸ் என்னன்னு குறிப்பிடுறோம் அப்படின்னா முற்கால அரசர்கள் அப்படின்னு வந்து குறிப்பிடுறோம். ஓகே, இதுதான் ஒரு டைம் பீரியட்ல படிக்க வேண்டிய ஏரியா. இன்னொன்று என்ன அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டுல இருந்து அதுக்கு மேல கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு வரை 12-13ஆம் நூற்றாண்டு வரை பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் என்னோட செகண்ட் ஏரியா. ஓகே, அதை வந்து நான் எப்படி மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா பிற்கால பாண்டிய பேரரசு, பிற்கால சோழ பேரரசு அப்படின்னு வந்து குறிப்பிடுறேன். சங்ககாலத்தில் வந்து பல்லவர்கள் ஆட்சி செஞ்ச மாதிரி நமக்கு எந்த குறிப்புகளுமே கிடைக்கல. ஸோ அப்போ பல்லவர்கள் வந்து எங்கேருந்து இந்த 6ஆம் நூற்றாண்டு உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இப்போ 6ஆம் நூற்றாண்டுலேருந்து என்ன நடந்துட்டு வந்துச்சு அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டோட மிடில், அதாவது ஒரு 550 அந்த காலகட்டத்தில் களப்பிரர்களை வந்து தோற்கடித்து தமிழகத்தில் ஒரு பகுதியை பல்லவர்களும் தமிழகத்தை இன்னொரு பகுதியை வந்து பாண்டியர்களும் 2 பேருமே பேரலா 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. ஓகேவா? அப்போது இப்போ பல்லவர்கள் அந்த 6ஆம் நூற்றாண்டு வரை 9ஆம் நூற்றாண்டு வரை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை பாண்டியர்கள் வந்து அவங்க காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு வீடியோ பார்த்துட்டு அடுத்து 9ஆம் நூற்றாண்டுல பல்லவர்களையும் பாண்டியர்களையும் தோற்கடித்து விட்டு சோழ பேரரசு வந்து மீண்டும் உருவாகும், பிற்கால சோழர்கள். ஸோ அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பல்லவர்களை பற்றி பார்ப்போம். இப்போ முதல்ல பல்லவர்கள். இந்த பல்லவர்கள் அப்படின்றவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா இவங்க சாதவானர்கள் அப்படின்ற ஒரு கிங்டம்க்கு கீழே சிற்றரசர்களாக இருந்திருக்காங்க. இந்த சாதவானர்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னா இவங்க கர்நாடகா பகுதியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய கிங்டம். ஓகேவா? ஸோ அப்படிதான் அவங்க வந்து பொது ஆண்டு 550 களப்பிரர்களை வந்து தோற்கடிச்சு தமிழகத்துக்குள்ள வந்து தங்களோட ஆட்சியை வந்து நிறுவுறாங்க. ஓகேவா? தமிழகத்தில் எந்த பகுதியை அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா தொண்டை மண்டலம் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் 2 ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி, அதாவது வட பெண்ணையாருக்கும் வட வெள்ளாற்றுக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து பல்லவர்களின் ஆட்சி பகுதியாக இருந்திருக்கக்கூடும். இதுதான் வந்து தொண்டை மண்டலம்னு குறிப்பிடுறாங்க. இதெல்லாமே உங்களுக்கு 12th புக்ஸில் இருக்க டேட்டாஸ். ஓகேவா? இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். எல்லாமே இப்போ நான் டிக்டேட் பண்ணுற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து இதில் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா புரியும். அடுத்து கிங்ஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யாருன்னா ரொம்ப நேரமாக ஒரு பேர் சொல்லிட்டு இருக்கேன், சிம்ம விஷ்ணு. அவர் தான் வந்து பல்லவ பேரரசை தோற்றுவித்தார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பல்லவ பேரரசை தோற்றுவித்தவர் யார்? சிம்ம விஷ்ணு. பல்லை சிம்மராசிக்காரன் அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். பல்லை சிம்மராசிக்காரன். அப்போ பல்லவ பேரரசை யார் தோற்றுவித்தா அப்படின்னா சிம்ம விஷ்ணு. ஓகே, அதுக்கடுத்து யார் யார் மன்னர்கள் வந்தாங்க அப்படின்னா ஓகே ஃபர்ஸ்ட் சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணுவை தொடர்ந்து அதுக்கடுத்து முதலாம் மகேந்திரவர்மன். இவர் வந்து இவரோட பையன்தான். முதலாம் மகேந்திரவர்மனுக்கு அப்புறம் யார் வந்தார்னா முதலாம் நரசிம்மவர்மன். அவரும் இவரோட பையன்தான். ஓகே, அதுக்கடுத்து வரவர்களை வந்து அந்த காலகட்டத்தில் முக்கியமாக இருந்தவர்கள் பற்றி படிக்க போகிறோம். ஓகே, முதலாம் நரசிம்மனுக்கு அப்புறம் முதலாம் பரமேஸ்வரன், அதுக்கப்புறம் 2ஆம் நரசிம்மவர்மன், 2ஆம் நந்திவர்மன், அதுக்கப்புறம் 3ஆம் நந்திவர்மன், அப்புறம் இறுதியாக அபராஜித பல்லவனோட பாண்டிய பேரரசு வந்து முடிவு பெறும். அப்போ அது எப்படி முடிவு பெறுது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? இதையுமே நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்ம விஷ்ணு. அந்த சிம்ம விஷ்ணுவோட அடுத்து அவனோட பையனுக்கு பேர் வந்து மகேந்திரவர்மன்.
சிம்ம விஷ்ணுவில் அந்த சிம்மம்ல ஒரு மா இருக்கா, அந்த மா வச்சு மகேந்திரவர்மனை ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து எப்பவுமே தாத்தாவோட பேரை தன்னோட பையனுக்கு வைப்பாங்க, ஓகேவா? அதுதானே வழக்கம். ஸோ அப்போ மகேந்திரவர்மன் என்ன பண்றாரு, தன் தந்தையின் பெயரான சிம்ம விஷ்ணுவா அதை தழுவி அவரோட பையனுக்கு நரசிம்மா அப்படின்னு வந்து பேர் வைக்கிறார். ஓகே, அப்புறம் நரசிம்மவர்மனுக்கு அப்புறம் பாருங்களேன், அதுல நரசிம்மா இருக்கா, அதுக்கடுத்து பாருங்க பரமேஸ்வரன் வருது, நர பர, ஓகேவா? அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ எனக்கு இந்த முதலாம் அப்படிங்கிறதுல மொத்தம் 3 பேர் வரணும். இந்த முதலாம் அப்படிங்கிறதுல மொத்தம் மூணு வரும். ஓகே, அதுக்கடுத்து இந்த இரண்டாம் அப்படின்ற பேர்ல 2 வரும். ஓகே, அதுக்கடுத்து மூன்றாம்ல வந்து 1 தான் வரும். சரியா? 3 2 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு இவருக்கு அப்புறம் யார் ஆட்சி செஞ்சா, இவருக்கு அப்புறம் யார் ஆட்சி செஞ்சாலும் உங்களுக்கு கேள்வி கேட்க போறது இல்லை. இருந்தாலும் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சில கன்ஃபியூஷன்லாம் வந்து கிளியர் ஆகும். ஓகே, இப்போ இவங்களை பற்றி டீப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யாரை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா சிம்ம விஷ்ணுவை பற்றி பார்ப்போம். சிம்ம விஷ்ணு தான் வந்து களப்பிரர்களை வந்து தோற்கடித்து 550 பல்லவ பேரரசை வந்து தோற்றுவிக்கிறார். ஓகே, இந்த சிம்ம விஷ்ணுவோட அப்பா பேர் என்ன அப்படின்னா 2ஆம் சிம்மவர்மன். ஓகேவா? சிம்ம விஷ்ணுவுக்கு வேற என்ன சிறப்பு பெயர் இருக்கு அப்படின்னா அவரோட பட்டப்பெயர் வந்து அவனி சிங்கா. அவனி சிங்கா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உலகின் சிங்கம் அப்படின்னு பொருள். ஓகே, அதுக்கடுத்து இவர் காலகட்டத்தில் இருந்த பாராவி என்னும் சமஸ்கிருத அறிஞர் அவரை வந்து ஆதரித்தார். இதெல்லாம் கேட்பாங்க. பாராவி என்னும் சமஸ்கிருத அறிஞர் ஆதரிச்சவர் யாருன்னு கேட்கலாம், இல்லைன்னா பாராவி வந்து எந்த மொழி அறிஞர்னு கேட்கலாம், சமஸ்கிருத அறிஞர். ஓகேவா? இந்த பாராவி என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா கிருதார்ஜுனியம் அப்படின்னு ஒரு வடமொழி காப்பியத்தை வந்து எழுதியிருப்பார். ஓகே, இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் சிம்ம விஷ்ணுவை பற்றியான டேட்டாஸ். ஓகே, அதுக்கடுத்து ஓகே, இது வந்து ஒரு பாக்ஸ் கொஷின். இந்த பாக்ஸ் கொஷின் என்ன அப்படின்னா இந்த பல்லவர்கள் அப்படின்ற பேர் எங்கேருந்து வந்ததுன்னு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, சாதவானர்கள் அப்படின்றவங்கள்ட்ட இருந்தா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தா ஒரு சிற்றரசர்கள் தான் பல்லவர்கள் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ இந்த பல்லவர்கள்ன்ற பேர் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு பார்த்தீனிய அரசரோட மரபுல இருந்து வந்திருக்கும். அந்த பார்த்தீனிய அரசரோட பேர் வந்து பகல்வா. அந்த பகல்வா அப்படின்ற திரிபே பல்லவா அப்படின்னு மாறி இருக்கிறதான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு 12th புக்ல இது ஒரு பாக்ஸ் கொஷின், அதனால எடுத்து இங்க போட்டிருக்கேன். ஓகே, இந்த மேப் இருக்குல்ல, இந்த மேப் இதுதான் வந்து பல்லவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஜோன். ஓகே, அடுத்து சிம்ம விஷ்ணு முடிஞ்சது. சிம்ம விஷ்ணுக்கு அப்புறம் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அவரோட பையன், சிம்ம விஷ்ணுவோட பையன் முதலாம் மகேந்திரவர்மன். ஓகே, முதலாம் மகேந்திரவர்மனோட ஆட்சி காலம் வந்து 600 இருந்து 630 வரை. இது 6th புக் டேட்டா. இந்த 590 முதல் 630 அப்படிங்கிறது 12th புக் டேட்டா. உங்களுக்கு ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த மன்னர்களோட டைம் பீரியட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமானா அவ்வளோலாம் தேவையில்லை. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இந்த எல்லா மன்னர்களோட டைம் பீரியடும் ஞாபகம் வச்சுக்குமானா தேவையில்லை. எந்தெந்த டைம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்களோ நான் அதெல்லாம் சொல்றேன். இப்போதைக்கு இந்த முதலாம் மகேந்திரவர்மனோட காலகட்டம், அடுத்த சிம்ம விஷ்ணு வந்து எப்போ வந்து களப்பிரர்களை தோற்கடிச்சு ஆட்சி பொறுப்பேறினார், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? முதலாம் மகேந்திரவர்மன் இவர் யார் அப்படின்னா இவர் வந்து சிம்ம விஷ்ணுவோட மகன். ஓகே, இவர் வந்து தொடக்கத்தில் வந்து சமண மதத்தை பின்பற்றியவராக இருந்தார். சமணனா ஜெயினிசம். ஓகேவா? சமண மதத்தை பின்பற்றியவராக இருந்தார். அப்புறம் இவரை கொஞ்ச நாள் கழிச்சு சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு வந்து ஒருத்தர் மதம் மாற்றார். அவரோட பேர் என்ன அப்படின்னா அப்பர். ஓகேவா? இவர் வந்து யார் அப்படின்னா ஒரு சைவ குறவர். இந்த சைவ குறவர் தான் வந்து மகேந்திரவர்மன் பல்லவன் வந்து சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றினார். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த சைவ குறவர்கள்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரோ பண்ணோமா, அப்போ இந்த பல்லவர்கள் பீரியட்ல இருந்த சைவ குறவர்கள் யார் யாருன்னு பார்ப்போம். பல்லவர்கள் பீரியட்ல இருந்த சைவ குறவர்கள் வந்து மொத்தம் 4 பேர். யார் யாருன்னா அப்பர். அப்பரோட பேரு உண்மையான பேர் என்னன்னா திருநாவுக்கரசர். ஓகேவா? அப்ப எல்லாமே கேட்பாங்க. அப்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அப்போ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், திருநாவுக்கரசர். ஓகே, அதுக்கடுத்து சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். ஓகேவா? இந்த திருஞான சம்பந்தர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் பின்னாடி இன்னொரு இடத்துல வரும்போது சொல்றேன். ஓகே, இதுதான் வந்து அவர் பல்லவர்கள் காலகட்டத்தில் இருந்த சைவ குறவர்கள் 4 பேர். 4 பேரையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து மகேந்திரவர்மன் பல்லவனுக்கு இருந்த பட்டப்பெயர்கள். ஃபர்ஸ்ட் வந்து சங்கீர்ண சதி அப்படின்னா வந்து அதிலே பேர் வந்துருச்சு. அப்போ சங்கீதம், அப்போ இசையில் வந்து ஆர்வமிக்கவராக இருந்ததால் இவருக்கு வந்து இந்த பெயர் கிடைச்சது. அதிலும் குறிப்பாக இசையிலும் குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா பரிவார்தனை என்னும் வீணை வாசிப்பதில் வந்து வல்லவர். ஓகே,
அப்புறம் குடுமியான்மலை இசை கல்வெட்டு இவரோட காலகட்டத்தை சேர்ந்தது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். குடுமியான்மலை இசை கல்வெட்டு யாரோட காலத்தை சேர்ந்தது? மகேந்திரவர்ம பல்லவன். ஓகேவா. அதுக்கடுத்து இவருக்கு இருக்க பெயர் வந்து விசித்திர சித்தன். ஓகே, விசித்திர சித்தன். இந்த விசித்திர சித்தன் அப்படின்ற பேர் எதனால வந்தது அப்படின்னா, குடைவரை கோயில் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து இவர் தான் உள்ள கொண்டு வர்றார். குடைவரை கோயில்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய பாறையோ இல்லை ஒரு பெரிய மலையோ இருந்துச்சுன்னா அதுல ஒரு பகுதிகளில் கூட ஒரே ஒரு சின்ன பகுதியை குடைஞ்சு அதுல வந்து கோயில் வந்து உருவாக்குறது. அதுக்கு பேர் தான் குடைவரை கோயில். இந்த குடைவரை கோயிலுக்கு மிக சிறந்த உதாரணம் வந்து பிள்ளையார்பட்டி, காரைக்குடியில இருக்குல்ல பிள்ளையார்பட்டி கோயில் வந்து குடைவரை கோயில் தான். ஓகேவா. அப்போ இந்த குடைவரை கோயில் அப்படின்ற ஒரு புதிய பாணியை வந்து இவர் உருவாக்குனார்ல, ஸோ அதுக்காண்டி இவருக்கு விசித்திர சித்தன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. இந்த குடைவரை கோயிலோட ஸ்ட்ரக்சரை இவங்க எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இதை வந்து கண்டுபிடிச்சது இவர் தானே, ஸோ அதனால வந்து அது மகேந்திர பாணி அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஓகேவா. இப்போ இவரோட காலகட்டத்தில் கட்டப்பட்ட குடைவரை கோயில்கள் எங்கெங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னா, மண்டகாப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தாளனூர், திருச்சிராப்பள்ளி, திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டுக்கிட்ட இருக்க ஒரு ஊர். வல்லமும் செங்கல்பட்டு தான். அப்புறம் சியாமங்கலம் அப்படின்ற இடங்கள்லாம் எல்லாம் வந்து இவரோட குகை கோயில்கள் வந்து காணப்படுகிறது. சரியா. அடுத்து மத்தவிலாசன். மத்தவிலாசன் அப்படின்ற பேர் இவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, மத்தவிலாச பிரகாசனம் அப்படின்ற வந்து ஒரு சமஸ்கிருத நாடகத்தை வந்து ஏற்றுக்கிறார். ஓகேவா. இந்த ஆக்சுவலா இதுக்கு தமிழ்ல என்ன பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா, குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்னு வந்து பெயர் இருக்கு. ஓகே. இந்த நாடகத்தை வந்து இவர் வந்து எப்படி ஏற்றுகிறார் அப்படின்னா, இவர் வந்து சமண மதத்தை பின்பற்றினார் தொடக்கத்தில் சொல்லியிருக்கணும். ஸோ இவர் வந்து ஜெயினிஸ் மதத்தை பின்பற்றதுனால என்ன பண்றாரு அப்படின்னா, புத்த மதத்தை வந்து இழிவுபடுத்தும் விதமாக இந்த நாடகத்தை வந்து ஏற்றுகிறார். ஓகேவா. மத்தவிலாச பிரகாசனம். ஓகே. அடுத்தப்பட்ட பெயர் சித்திரக்காரப்புலி. சித்திரக்காரப்புலி, சித்திரம், ஓவியம். அப்போ ஓவியத்திலும் வந்து ஒரு சிறப்பு பெற்றிருந்தார். அவரோட காலகட்டத்தில் இருந்த குகை கோயில் எல்லாத்துலேயுமே வந்து சிறந்த சிற்பங்கள், ஓவியங்கள்னா சிற்பங்கள் எல்லாமே தான். சிற்பங்கள் வந்து நிறைய காணப்பட்டுச்சு. ஸோ அதனால வந்து ஒரு சித்திரக்காரப்புலின்னு சொல்றாங்க. அதிலும் குறிப்பாக தட்சிண சித்திரம், அதாவது தென்னிந்தியாவில் இருந்த ஓவியங்கள் பற்றியான ஒரு பெரிய குறிப்பேடு. ஓகேவா. இந்த தட்சிண சித்திரம் அப்படின்ற குறிப்பேடும் யாரோட காலகட்டத்தை சார்ந்ததாக தான் இருக்கிறதாக வரலாற்று குறிப்பிடுறாங்கன்னா, மகேந்திரவர்மன் காலத்தை சேர்ந்ததாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. இது இல்லாம அவருக்கு வேற என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னா, குணபரன், சத்தியசந்தன், சத்ருமல்லன். சத்ருமல்லன் வந்து மல்யுத்தத்தில் சிறந்து விளங்கியதால் சத்ருமல்லன் அப்படின்ற பேரு. சேத்தக்காரி, போத்தரையான். சேத்தக்காரி அப்படின்னா நல்ல காரியங்கள் செய்பவனுக்கு பேர் சேத்தக்காரி. போத்தரையான்றது கோயில்களை கட்டுபவர்களால போத்தரையான் அப்படின்ற இவருக்கு நிறைய சிறப்பு பேர்கள்லாம் இருக்கு. இவரோட பட்டப்பெயர்கள்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பட்டப்பெயர் கொடுத்து இது யாரோட பெயர் அப்படின்னு வந்து கட்டாயம் கேள்வி இருக்கும். ஓகேவா. அதுக்கடுத்து நான் இந்த கிரீன் கலர்ல இங்க மார்க் பண்ணியிருக்கிறது டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின். ஓகேவா. மகேந்திரவர்ம பல்லவன் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஏரிகளை வந்து எங்கெங்க வந்து கட்டினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த ஊர் அப்படின்னா, மகேந்திரவாடி அண்டு மாமண்டூர். ஓகேவா. இதெல்லாம் உங்களுக்கு குழப்பக்கூடிய கொஸ்டின். ஏன்னா ஆப்ஷன்ல எப்படி இருக்குன்னா, மாமல்லபுரம், மாமண்டூர், மகேந்திரவாடி, மாமண்டூர் அப்படியே குழப்பற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து ஏரிகளை எங்க வடிவமைத்தார் அப்படின்னா, மகேந்திரவாடி அண்டு மாமண்டூர் அந்த 2 பகுதிகள் தான் வந்து ஏரிகளை வந்து கட்டியிருப்பார். ஓகே. அடுத்து இவருடைய போர்கள்ல முக்கியமான போர் என்ன அப்படின்னா, 2ஆம் புலிகேசி என்னும் சாளுக்கிய மன்னனோட நடைபெற்ற போர். இந்த சாளுக்கிய பேரரசை பத்தியும் இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்டரியில் நம்ம கவர் பண்ணுவோம். சோழா பாண்டிய பல்லவாசம் முடிச்சுட்டு அடுத்து சாளுக்கியாசன் ராஷ்டிரகூடர்கள் பார்க்கும்போது இது இன்னும் தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த 2ஆம் புலிகேசி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2ஆம் புலிகேசியோடு நடைபெற்ற போர்ல வந்து மகேந்திரவர்ம பல்லவன் தோற்கடிக்கப்படுகிறார். ஓகேவா. தோற்கடிக்கப்பட்டு 2ஆம் புலிகேசி பல்லவ பேரரசில் இருந்த ஒரு பகுதி, வெங்கி அப்படின்ற ஒரு பகுதியை வந்து கைப்பற்றுகிறார். ஓகேவா. இதோட கண்டினியூட்டி அடுத்தடுத்து வர மன்னர்கள்ட்ட இருக்கும். ஓகேவா. சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் நடுவில் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நடைபெற்ற சண்டை இதுதான். 2ஆம் புலிகேசிக்கும் மகேந்திரவர்ம பல்லவனுக்கும் நடுவில் நடக்குது. அதுல மகேந்திரவர்ம பல்லவன் வந்து தோற்கடிக்கப்படுகிறார். ஓகேவா. ஓகே. இவ்வளவுதான். இதுதான் வந்து மகேந்திரவர்ம பல்லவனோட இவருக்கு கீழே இருக்க பாயிண்ட்ஸ். இப்போ தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னா, தோற்கடிச்சிட்டு முழு பல்லவ பேரரசும் சாளுக்கியர்கள் கிட்ட போயிடல. பல்லவ பேரரசுல இருந்த ஒரு பகுதி, ஓகேவா, அந்த வெங்கி அப்படின்ற பகுதி மட்டும் சாளுக்கியர்கள் வந்து கைப்பற்றி தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதான். ஓகேவா.
ஓகே. அதுக்கடுத்து முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுக்கு அப்புறம் அவருடைய பையன் அவர் வந்து ஆட்சி பொறுப்பேற்கிறார். அவரோட பெயர் என்ன அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேவா? அதாவது முதலாம் மகேந்திரவர்மன் தன்னுடைய அப்பா பெயரான சிம்மவிஷ்ணு அப்படின்ற பெயரை தழுவி இவருக்கு நரசிம்மவர்மன் அப்படின்னு வந்து பெயர் வைக்கிறார். ஓகே. தன்னுடைய அப்பா வந்து சைவ மதத்தை பின்பற்றியதுனால இவரும் வந்து சைவ மதத்தை தான் பின்பற்றுகிறார். அப்பா மல்யுத்தத்தில் சிறந்து விளங்கியதால் சத்ருமல்லன் அப்படின்ற பெயர் இருந்ததுல இவர் அதை விட இன்னும் சிறப்பாக விளங்கியதால் இவருக்கு வந்து மாமல்லன் அப்படின்ற பெயர் வந்து இருக்குது. ஓகேவா? இது இவருக்கு இருக்க பட்ட பெயர். அதுக்கப்புறம் இவரோட கட்டிடக்கலை என்ன அப்படின்னா, அப்பா வந்து ஒரு பாறை கிடைச்சிச்சுன்னா அதுல ஒரு பகுதியை செதுக்கி அதுல வந்து கோயிலை வந்து வடிவமைத்தார். ஓகேவா? குடைவரை கோயில் அதுக்கு பேர் வச்சாரு. இவர் என்ன பண்றாரு, ஒரு ஸ்டெப் மேல போய் அந்த ஒட்டுமொத்த பாறையுமே செதுக்கிறார். ஓகேவா? அதனால அதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா மாமல்லன் பாணி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவருடைய பெயர் வந்து சிறப்பு பெயர் வந்து மாமல்லன். ஸோ அதனால இவர் கண்டுபிடிச்ச ஸ்ட்ரக்சருக்கு மாமல்லன் பாணி அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாங்க. இதுக்கு சிறந்த உதாரணம் வந்து மாமல்லபுரம், மகாபலிபுரம் இருக்குல்ல, மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர் ரதம் இல்லைன்னா ஒற்றைக்கல் ரதம். ஓகேவா? இதுதான். ஓகே, இதான் மகாபலிபுரத்தில் இருக்க பஞ்சபாண்டவர் ரதம். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருமே தனித்தனியான பாறைகளில் செதுக்கப்பட்டது. ஒவ்வொன்றும் தனித்தனியான கட்டிடக்கலையை வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ அதனால இதுக்கு ஒற்றைக்கல் ரதம் அப்படின்ற பேரும் இருக்கு. ஓகேவா? இது அந்த மகாபலிபுரத்தில் இருக்க பஞ்சபாண்டவர் ரதம். ஓகே. அடுத்து இந்த மகாபலிபுரத்தில் இருக்கிறதுல இன்னொரு சிறந்த விஷயம் வந்து இந்த திறந்தவெளி கலையரங்கம். ஓகேவா? உங்கள் 12th புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உலகிலேயே திறந்தவெளி சிற்பங்கள் கொண்ட கலையரங்கத்தில் மிகப்பெரியது இதுதான் அப்படின்னு வந்து உங்கள் 12th புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து அந்த அர்ஜுனன் தபஸ் அப்படிங்கிற திறந்தவெளி கலையரங்கம். ஓகேவா? இந்த அர்ஜுனன் தபஸ் வந்து எதை தழுவி செதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா மகாபாரத புராணத்தை தழுவி செதுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? இது என்ன மைய கருத்து அப்படின்னா, சிவபெருமானிடம் அர்ஜுனன் வந்து போருக்காண்டி பசுபாதம் அப்படின்ற ஆயுதத்தை வந்து கேட்கறதுக்காக இந்த பாருங்க, இங்க இருக்காரு பாருங்க, ஒற்றை காலில் நின்று வந்து அவர் தவம் மேற்கொள்கிறார். ஓகேவா? இந்த ஒற்றை காலில் நின்று அவர் தவம் மேற்கொள்றத மூவுலகத்தில் இருந்து தேவர்களும் மற்ற விலங்குகளும் வந்து அவரை பார்க்கறதுக்காண்டி வருது அப்படிங்கிறது தான் அந்த மகாபாரத புராணத்தில் இருக்கக்கூடிய காட்சிப்பதிவு. அதுதான் வந்து இங்க முழுவதுமாக வந்து சிற்பத்தில் வந்து செதுக்கியிருக்காங்க. நீங்க மகாபலிபுரம் வந்தா இதை வந்து பார்க்கலாம். இதோட பேர் தான் வந்து அர்ஜுனன் தபசு. ஓகேவா? ஓகே. அடுத்து இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்க லைனு. பெரும் பாறையின் சுவற்றில் பேன் பார்க்கும் குரங்கு, இது அங்க இருக்கு பாருங்க, இதுதான் இந்த பேன் பார்க்கும் குரங்கோட சிற்பம். ஓகே. அப்புறம் வந்து அந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர்ல வந்து தவம் இருக்கும் பூனை, அப்புறம் சிவபெருமான் தலையில இருந்து கங்கை நதி வந்து ஊத்துறது போல வடிவம், அது எல்லாமே வந்து அந்த திறந்தவெளி அரங்கத்துல வந்து செதுக்கி இருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் 1984 மாமல்லபுரத்திற்கு வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் டவுன், அதாவது யுனெஸ்கோவினால் பாதுகாக்கப்படும் வரலாற்று சிறப்பு மிக்க இடம் அப்படின்னு வந்து யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டிருக்குது. அது எந்த வருஷம் அப்படின்னா அட் த இயர் ஆஃப் 1984. ஓகே, இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? மாமல்லபுரம் வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் டவுனாக எப்பொழுது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் 1984 அறிவிக்கப்பட்டது. அப்போ இவருக்கு இருந்த பட்டப்பெயர் வந்து மாமல்லன். அதனால் அவர் உருவாக்கிய நகரத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா மாமல்லபுரம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாமல்லன், அதுக்கு பின்னாடி இருக்க மாமல்லபுரம், அதுக்கு ரெண்டுமான இருக்க விஷயங்கள், அவருக்கு உண்டான பட்டப்பெயர்களும் அதை பத்தி ஃபுல்லா பார்த்துட்டோமா? அடுத்து இவருடைய போர்களை பத்தி பார்ப்போம். இவருடைய போர்களில் மிக முக்கியமான போர் வந்து சாளுக்கிய நாட்டின் மீது அடிக்கடி வந்து போர் தொடுத்தது. ஏன் வந்து சாளுக்கிய பேரரசின் மீது போர் தொடுக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய அப்பாவை வந்து 2ஆம் புலிகேசி வந்து தோற்கடிச்சார்ல. ஸோ அதனால அதுக்கு பழிவாகும் விதமாக இவர் சாளுக்கிய நாட்டின் மீது பலமுறை போர் எடுத்து சென்றிருக்கிறார். அதுல கடைசி போரில் வந்து 2ஆம் புலிகேசி கொல்லப்படுகிறார். ஓகே, இந்த போர்ல இவருடைய போர் படைகளை தலைமை தாங்கி கொண்டு போன படை தளபதியோட பேர் வந்து பரஞ்சோதி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இலங்கையை சேர்ந்த மானவர்மன் அப்படின்ற மன்னனும் வந்து இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஓகேவா? அப்போ இந்த போர்ல வந்து 2ஆம் புலிகேசி கொல்லப்பட்டார். மேலும்
சாளுக்கியர்களின் தலைநகரம், அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படின்னா வாதாபி. ஓகேவா? இப்போ இப்படி பல்லவர்களோட தலைநகரம் வந்து காஞ்சியை சுற்றி இந்த பகுதியிலும் வச்சு தானே அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த சாளுக்கியர்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னா வாதாபி. இவர் வந்து வாதாபியை வந்து கைப்பற்றுகிறார். அதனால இவருக்கு என்ன பட்டப்பெயர் இருக்கு அப்படின்னா வாதாபி கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டப்பெயர் வந்து இவருக்கு இருக்குது. ஓகே, இப்போ இந்த பரஞ்சோதியை பத்தியும் மாரவர்மனை பத்தி பார்ப்போம். ஓகே, இந்த பரஞ்சோதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, இந்த வாதாபி படையெடுப்பின் போது படை தளபதியாக இருந்தவர் வந்து இந்த பரஞ்சோதி தான். இந்த பரஞ்சோதி யார் அப்படின்னா 63 நாயன்மார்களில் வந்து இவரும் ஒருவர். இவருடைய பெயர் என்ன அப்படின்னா சிறுதொண்டன். போருக்கு பின்னாடி, அதாவது அங்க ஏற்பட்ட ரொம்ப பெரிய உயிரிழப்பெல்லாம் அவர் பார்த்துட்டு போர் செய்வதெல்லாம் விட்டுவிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு சிவபக்தராக மாறிவிடுகிறார். ஓகே, இந்த குறிப்புகளை வந்து நமக்கு யாரு கொடுக்குறா அப்படின்னா பெரிய புராணத்தில் வந்து இந்த குறிப்புகள்லாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்து மானவர்மன் அப்படின்றவர் வந்து ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு மன்னர். இவர் வந்து வாதாபி படையெடுப்பின் போது நரசிம்மவர்மன் பல்லவனுக்கு உதவியதுனால நரசிம்மவர்மன் பல்லவன் என்ன பண்றாருன்னா இந்த மானவர்மனை வந்து இலங்கையில் வந்து அவர் அரியணை ஏறுவதற்கு வந்து உதவியிருக்கிறார். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அவருக்கு சப்போர்ட்டா தன்னுடைய படைகளை 2 முறை இலங்கைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஓகேவா? மேபி இதெல்லாம் கேட்கலாம், எத்தனை டைம் வந்து இலங்கைக்கு வந்து மானவர்மன் சப்போர்ட்டுக்காண்டி அவர் தன்னோட படைகளை அனுப்பியிருக்கான்னு கேட்டா 2 முறை, 2 முறை வந்து அனுப்பி வைத்திருக்கிறார். ஓகே, அதுக்கடுத்து கல்வி இலக்கியத்துல இவரோட பங்களிப்பை பார்ப்போம். இவரோட காலகட்டத்துல வந்து கல்வியில் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய குறிப்புகள் கிடைக்குது. அதிலும் குறிப்பாக யுவான் சுவாங் அப்படின்னு வந்து ஒரு சீன பயணி. ஓகே, யுவான் சுவாங் இவர் வந்து ஒரு சீன பயணி. இவர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பயணிகளின் இளவரசன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும்ல, சியூகி அப்படின்ற புத்தகத்தை எழுதியது யார்? யுவான் சுவாங். ஓகேவா? இவர் தான் வந்து இந்தியாவிற்கு 2வது வந்த சீன பயணி. ஓகே, இதுக்கு முன்னாடி பாகியான் அப்படின்ற சீன பயணி வந்திருப்பாரு. இதெல்லாமே வந்து ரிப்பீட்டடான கொஸ்டின். இந்தியாவிற்கு வருகை புரிந்த முதல் சீன பயணி பாகியான். 2வது சீன பயணி தான் வந்து இந்த யுவான் சுவாங் தான் வந்து பயணிகளின் இளவரசர் என்று குறிப்பிடப்படுகிறார். ஓகேவா? யுவான் சுவாங் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வரும்போது எங்க வர்றாரு அப்படின்னா ஹர்ஷவர்தன் அப்படின்னு ஒருத்தரோட அவைக்கு வர்றார். வர்த்தமான பேரரசு. அந்த வர்த்தமான பேரரசின் மிக சிறந்த அரசராக அறியப்படுவர் ஹர்ஷவர்தன். அந்த ஹர்ஷவர்தனோட அவைக்கு வந்து வருவார். அதுக்கப்புறம் யாரோட அவைக்கு வருகை புரிவார் அப்படின்னா 2ஆம் புலிகேசியோட அவைக்கு வருகை புரிவார். அதுக்கடுத்து தான் எங்க வருவார் அப்படின்னா நரசிம்மவர்மன் பல்லவன் அவைக்கு வந்து வருகை புரிவார். ஓகேவா? அதிலும் எந்த டைம்ல வருவார் அப்படின்னா 642 ஈஸியா வச்சுக்கலாம். 642 அந்த டபுள் டிஜிட்ல ஈவன் நம்பர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. 642 642 நரசிம்மவர்மன் அவைக்கு வந்து யுவான் சுவாங் வந்து வருகை புரிந்திருப்பார். ஓகேவா? அப்போ இதுல எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். யுவான் சுவாங் முதல் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ளும் போது யாரோட அவைக்கு வந்தார் அப்படின்னு கேட்டா ஹர்ஷவர்தன். அதுவே யுவான் சுவாங் பல்லவ ஆட்சி காலத்தின் போது யாரோட அவைக்கு வருகை புரிந்தார் அப்படின்னு கேட்டா அது வந்து முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேவா? இதுதான் இந்த யுவான் சுவாங் தான் அவரோட குறிப்புகள்ல வந்து காஞ்சிபுரத்தை கடிகை நகரம் அப்படின்னு கொடுத்திருப்பார். கடிகை அப்படின்னா கல்வி நகரம், கல்வி. அதுக்கடுத்து அறிஞர், இவர காலத்துல இருந்த அறிஞர் வந்து தண்டின் அப்படின்ற சமஸ்கிருத அறிஞர். அவர் எழுதிய நூல் வந்து தசகுமார சரிதம். இதெல்லாம் கேட்பாங்க, தண்டின் எழுதிய நூல் என்னன்னு கேட்டா தசகுமார சரிதம். அண்ட் அப்புறம் வந்து தண்டி அலங்காரம் அப்படின்ற இன்னொரு புக்கும் எழுதியிருப்பார். இங்க நான் போடாம விட்டுட்டேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்டி அலங்காரம் அப்புறம் வந்து தசகுமார சரிதம், இது 2 வந்து இவர் எழுதிய நூல். ஓகேவா? இதுதான் வந்து முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனை பத்தி பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ். அடுத்து முதலாம் பரமேஸ்வரன். இந்த முதலாம் பரமேஸ்வரன்ட்ட ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஸோ அந்த பாயிண்ட்டுக்காண்டி எடுத்து இவர் இங்கே போட்டிருக்கேன். முதலாம் பரமேஸ்வரன் இவரோட டைம் பீரியட்ல என்ன நடக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த போரோட கண்டினியூட்டி. ஓகேவா? இப்போ கடைசியாக நடந்த போர்ல வந்து வாதாபி அப்படின்ற படையெடுப்புல வந்து 2ஆம் புலிகேசி கொல்லப்பட்டார். ஸோ அப்போ 2ஆம் புலிகேசியோட, அதாவது சாளுக்கியர்கள்ல அவருக்கு பின்னாடி வழிவந்த ஒரு வாரிசு. ஓகேவா? அவரோட பையன்லாம் இல்லை, அதுக்கு பின்னாடி வழிவந்த ஒரு வாரிசு, மேபி பேரனா இருக்கலாம். அவரோட பேர் என்ன அப்படின்னா விக்ரமாதித்தன். இந்த விக்ரமாதித்தன் வந்து மீண்டும் பல்லவர்களோட இடத்துல வந்து அட்டாக் பண்றார். ஓகேவா? அவர் வந்து பல்லவர்கள் மீது அட்டாக் செய்யும் போது இங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த பல்லவ மன்னன் தான் வந்து முதலாம் பரமேஸ்வரன். ஓகேவா? இந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து இவரை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் தெரிஞ்சா போதும். என்ன அப்படின்னா
சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்தன் வந்து பல்லவ நாட்டின் மீது போர் தொடுக்கும் போது இங்கு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் யார் அப்படின்னா முதலாம் பரமேஸ்வரன். ஆனா இந்த போரோட வெற்றி தோல்வியை பத்தி குறிப்புகள் எதுவும் கிடைக்கப்படல. இவ்வளவு நேரமா 4 கிங்ஸை பத்தி பார்த்துருக்கோம். அவங்க பேர் மட்டும் சும்மா ஒரு ஞாபகத்துக்காண்டி. ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா சிம்ம விஷ்ணு. அதுக்கு ஷார்ட்கட் என்ன ஞாபகம் வச்சோம்? பல்லன் சிம்மராசிக்காரன் அப்படின்னு ஞாபகம் வச்சோம். அதுக்கடுத்து பார்க்க போறவங்கள 3 முதலாம்னு வரணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் முதலாம் யார் அப்படின்னா மேல சிம்மராசிக்காரன் இருந்துச்சா அந்த சிம்மத்துல இருக்க மா வச்சு யாரை ஞாபகம் அப்படின்னா மகேந்திரவர்ம பல்லவன். அப்போ முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். அப்புறம் மகேந்திரவர்ம பல்லவன் வந்து தன்னுடைய அப்பா பேரை தன்னோட பையனுக்கு வைக்கிறார். ஸோ அதனால என்ன வரும் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் வரும். அப்புறம் முதலாம் நரசிம்மல அந்த நர இருக்கு, அதுக்கு அடுத்து பர. ஓகேவா? பரமேஸ்வரன். ஓகே, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சிம்ம விஷ்ணு, அதுக்கப்புறம் இந்த முதலாம்னு மொத்தம் 3 முதலாம் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஷார்ட்கட்லேயே வருவோம். அதுக்கடுத்து 2ஆம்ல பார்க்கணும். 2ஆம்ல 2 வரும். யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2ஆம் நரசிம்மவர்மன். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே முதலாம் நரசிம்மவர்மன் ஒருத்தர் இருந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வரவர் வந்து 2ஆம் நரசிம்மவர்மன். ஓகேவா? இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்ட கொஸ்டின். ராஜசிம்மன். ஓகேவா? ராஜசிம்மன் இல்லைன்னா ராஜசிம்ஹான் கூட இருக்கும். இங்கிலீஷ் வரும்போது ராஜசிம்ஹா அப்படின்னு இருக்கும். ஸோ ராஜசிம்மன் ராஜசிம்ஹா என்று அறியப்படும் பல்லவ மன்னன் யார் அப்படின்னா 2ஆம் நரசிம்மவர்மன் தான். ஓகேவா? ஓகே, இவருக்கு இருக்க பட்ட பெயர்கள் என்னென்ன அப்படின்னா வாத்திய வித்யாதரன், ஆகம பிரியன், சங்கர பக்தா. இந்த பட்ட பெயர்களை வச்சு பார்ப்போம். சங்கர பக்தா அப்படின்னா பேரே இருக்கு, பக்தா. இவர் வந்து சிவபெருமானின் வந்து பக்தராக இருந்ததால் இந்த சிறப்பு பெயர் வந்து பெறுகிறார், சங்கர பக்தா. அதுக்கடுத்து ஆகம பிரியன் ஒன்று இருக்குல்ல. இந்த ஆகம பிரியன் அப்படிங்கிறது கட்டிடக்கலையில் ஒரு பாணி. அதாவது இதுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்கல்ல, மகேந்திரவர்மன். அவர் என்ன பண்ணாரு? குடைவரை கோயிலை கட்டினாரு. அவருக்கு பின்னாடி வந்து நரசிம்மவர்ம பல்லவன் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒற்றைக்கல் ரதம். அவர் வந்து அப்பா வந்து பாறையில ஒரு சின்னதா ஒரு பகுதியை மட்டும் செதுக்கினாரு. பையன் நரசிம்மவர்மன் வந்து பாறையை செதுக்குனா. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கற்களை வைத்து ஒரு கட்டுமான கோயிலை வந்து உருவாக்குறாரு. ஓகேவா? அதுதான் இவரோட கட்டிடக்கலை பாணி. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ராஜசிம்மன் பாணி. அதாவது கட்டுமான கோயில்களை வந்து கட்டினார், வடிவமைத்தார். அதுல அந்த ஸ்ட்ரக்சருக்கான பேரு தான் வந்து இந்த ஆகம பிரியன். ஓகேவா? அந்த பாணியோட பேர், அந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஆகம பிரியா. ஸோ அதனால அது வந்து ஒரு ஆகம பிரியன் என்று அழைக்கப்படுகிறார். ஓகே, இந்த வாத்திய வித்யாதரனுக்கு என்ன விரிவாக்கம்னு கிடைக்கல எனக்கு. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு அடுத்த முக்கியமான கொஸ்டின், காஞ்சிபுரத்தில் இருக்க கைலாசநாதர் கோயிலை வந்து இவர் தான் வந்து கட்டினார். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில். இதுக்கு முன்னாடி நம்ம முதலாம் நரசிம்மவர்மன் பல்லவன்ட்ட பார்த்தது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவ ரதத்தை வந்து செதுக்கியவர் அவர். ஓகேவா? இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில். ஓகேவா? கடற்கரை கோயில் கட்டியது வந்து இவர் தான். ஓகே, இதுதான் இந்த கடற்கரை கோயில். ஓகேவா? கரெக்டா ஷீஷோர்ல இருக்கா? ஓகே, இதுதான் வந்து இந்த கடற்கரை கோயில். இதெல்லாமே மாமல்லபுரத்துல இருக்கிறது தான். ஓகே, அந்த கடற்கரை கோயிலை உருவாக்கியதும் இவர் தான். அதுக்கடுத்து கைலாசநாதர் கோயில், காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயிலை உருவாக்கியதும் இவர் தான். அப்புறம் பனமலை என்னும் ஊர்ல வந்து தாளகீஸ்வரர் கோயில் வந்து இவர் தான் கட்டியிருக்கிறார். இந்த மாமல்லபுரம் கடற்கரை கோயிலும் 1984 யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டவுனாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து இப்போ நேரமாக சொன்ன விஷயங்கள்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாறை குடைவரை கோயிலில் வந்து மகேந்திரவர்மன் கட்டினதுனால அதுக்கு வந்து மகேந்திரவர்மன் பாணி. ஒற்றைக்கல் ரதம் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் கட்டினது, அவரோட பட்டப்பேர் வந்து மாமல்லனால, ஸோ இது மாமல்லன் பாணி. அடுத்து கட்டுமான கோயில்கள் வந்து 2ஆம் நரசிம்மன், அவர் வந்து அவரோட பட்டப்பெயர் ராஜசிம்மனால ராஜசிம்மன் பாணின்னு அறியணும். அதே மாதிரி இந்த கட்டுமான கோயில்களை ஃபாலோ பண்ண இன்னொருத்தர் யார் அப்படின்னா 2ஆம் நந்திவர்மன். ஸோ அதனால வந்து அதுக்கு நந்திவர்மன் பாணி, அதாவது நந்திவர்மன் கட்டின கோயில்களுக்கு நந்திவர்மன் பாணின்னு சொல்றாங்க அவரோட ஸ்ட்ரக்சரை. இப்போ அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா 2ஆம் நந்திவர்மனை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த 2ஆம் நந்திவர்மன் மட்டும்தான் கடிகை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஓகே, அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த இவருடைய முன்னோர்கள் எல்லாரும் மோஸ்ட்லி சைவ மதத்தை பின்பற்றினாங்க, சிவனுக்கு கோயிலை கட்டியிருந்தாங்க. ஓகே, ஆனா இவர் மட்டும்தான் விஷ்ணுக்கு வந்து கோயிலை கட்டுறாரு, அதாவது பெருமாளுக்கு வந்து கோயிலை கட்டுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவரு சைவ மதத்திலிருந்து வைணவ மதத்திற்கு மதம் மாறி இருக்காருன்னு அர்த்தம். அப்படி இவரை வந்து சைவ மதத்திலிருந்து வைணவ மதத்துக்கு மதம் மாற்றியவர் யார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார். ஓகே,
இந்த திருமங்கை ஆழ்வார்ல வந்து வைணவாடியார்களில் ஒருவர். அப்போ இவங்க டைம் பீரியட்ல இருந்த வைணவாடியார்கள் யார் யாருன்னா 3 பேர். நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஆண்டாள். இவங்க தான் வந்து பல்லவா பீரியட்ல இருந்த வைணவாடியார்கள். ஓகேவா. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னா, இந்த 2ஆம் நந்திவர்மன், 2ஆம் நரசிம்மவர்மன் இவங்க 2 பேருமே காஞ்சியில ஒருத்தர் வந்து சிவனுக்கும் இன்னொருத்தர் வந்து பெருமாளுக்கும் கோயிலை கட்டியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கு கோயிலை கட்டினாங்க அப்படிங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நரசிம்மவர்ம பல்லவனை பார்ப்போம். நரசிம்மவர்ம பல்லவன் ஓகேவா. பேர்ல இருக்கிறது நரசிம்மா. நரசிம்மா அப்படிங்கிறது பெருமாளோட ஒரு அவதாரம். ஓகே. அப்போ பெருமாளோட ஒரு அவதாரம் அந்த பெயரை அவர் வச்சுக்கிட்டு, நரசிம்மன் பேர் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சிவனுக்கு கோயிலை கட்டுகிறார். கைலாசநாதர் கோயில் அப்படிங்கிறது சிவனுக்கு கோயில். ஓகே. சிவனுக்கு கோயிலை கட்டுகிறார். அதே மாதிரி அடுத்து இருக்காருல்ல நந்திவர்மன், பாருங்க 2ஆம் நந்திவர்மனா, பேரு நந்திவர்மன். நந்தி அப்படிங்கிறது சிவபெருமானின் வாகனம். ஓகேவா. ஆனா இவர் யாருக்கு கோயிலை கட்டுறாருன்னா இவர் வந்து பெருமாளுக்கு கோயிலை கட்டுறார். ஓகே. அப்போ இந்த 2ஆம் நந்திவர்மனும் 2ஆம் நரசிம்மவர்மனும் அவங்க பெயருக்கு தொடர்பு இல்லாத, இல்லைன்னா அவங்களுக்கு பெயருக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்கள வந்து அவங்களுக்கு வந்து கோயிலை கட்டியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இது டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். காஞ்சிபுரத்தில் வைகுண்டநாதர் பெருமாள் கோயில் யார் கட்டினது, இல்லை காஞ்சிபுரத்தில் வந்து கைலாசநாதர் கோயில் யார் கட்டினது, இல்லைன்னா மேட்ச்ல இருக்கும் இது. ஸோ அதனால இதை வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து இந்த 2ஆம் நந்திவர்மனுக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இவர் ஆதரித்த அறிஞர். இவர் வந்து பெருந்தேவனார் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆதரிச்சாரு. இந்த பெருந்தேவனார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மகாபாரதத்தை வந்து மகாபாரத காப்பியத்தை வந்து தமிழில் தழுவி பாரத வெண்பா என்னும் நூலை வந்து எழுதியிருக்கிறார். ஓகே. அடுத்து யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 3ஆம் நந்திவர்மன். ஓகே. இந்த 3ஆம் நந்திவர்மன் இருக்கிறது முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இவரோட பட்டப்பெயர். இவரோட பட்டப்பெயர் வந்து என்னன்னா தெல்லாறு எறிந்த நந்திவர்மன். ஏன் இவருக்கு இந்த அடைமொழி வருது அப்படின்னா தெல்லாறு அப்படின்ற இடத்துல ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னனோடு நடைபெற்ற போர்ல இவர் வந்து ஜெயிக்கிறார். பாண்டிய மன்னனை வந்து தோற்கடிக்கிறார். அதனால இவருக்கு என்ன பெயர் அப்படின்னா தெல்லாறு எறிந்த நந்திவர்மன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. அப்புறம் இவரை பத்தி வேற இன்னொரு முக்கியமான குறிப்பு, இந்த நந்தி கலமகம் அந்த நூல் யாரை பத்தி வந்து குறிப்பிடுது அப்படின்னா நந்தி கலமகம் வந்து 3ஆம் நந்திவர்மனை பத்தி கூறுகிறது. நந்தி கலமகத்தை வந்து யார் எழுதினார் என்ற குறிப்புகள் நமக்கு வந்து கிடைக்கப்பெறவில்லை. ஓகே. அடுத்து இந்த பாக்ஸ்ல போட்டிருக்கிறது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். ஓகே. தண்டிவர்மனை பத்தி. இந்த தண்டிவர்மன் அப்படின்றவர் யார் அப்படின்னா 3ஆம் நந்திவர்மனோட டேடி, அவரோட அப்பா. அவர்கிட்ட என்ன கொஸ்டின்னா இந்த தண்டிவர்மன் வந்து காஞ்சியில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கோவிந்தன் வந்து அவர் மேல வந்து அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஓகே. இதுதான் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே. ஆப்ஷன்ல வந்து 3ஆம் கோவிந்தன், 2ஆம் கோவிந்தன் இந்த மாதிரி உங்களுக்கு குழப்பமா இருக்கும். ஸோ அதனால தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கோவிந்தன் தான் வந்து தண்டிவர்மன் மீது போர் தொடுத்தார். ஓகே. அப்புறம் இந்த டைம் பீரியட்ல பேரலா என்ன நடக்குது, இப்போ டைம் பீரியட் என்ன ஆகுது, இந்த 3ஆம் நந்திவர்மன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 850, அதாவது 847 870 வரையுமே இவர் இருக்காரா. அரௌண்ட் ஒரு 1815 வச்சுக்கிறேன். இந்த 1850 என்ன நடக்கும்னா, அதாவது 9th century மிட், இங்க என்ன நடக்கும்னா ஒரு பக்கம் பல்லவர்கள், இது இப்போ பாத்தீங்களா ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவன் அப்படின்ற பாண்டிய மன்னன் பல்லவர்கள்ட்ட தோத்து போயிட்டாரு. ஓகே. அப்போ பாண்டியர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தோக்க ஆரம்பிக்கிறாங்க. கம்பேரிட்டிவ்லி பாண்டியர்களோட கம்பேர் பண்ணும்போது பல்லவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகே. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா 850 தஞ்சாவூரை வந்து முத்தரையர்கள் அப்படின்றவங்க ஒருத்தவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த முத்தையர்கள் வம்சத்தை வந்து ஒட்டுமொத்தமாக அகற்றிவிட்டு விஜயலாய சோழன் அப்படின்ற ஒரு சோழ மன்னன் என்ன பண்றாருன்னா பிற்கால சோழ மரபை வந்து தோற்றுவிக்கிறார். ஓகேவா. அப்போ இந்த 9th century மிட்ல என்ன ஆகுது, பாண்டியர்கள் பல்லவர்கள்ட்ட ஒரு பக்கம் தோத்துட்டே வராங்க. இன்னொரு பக்கம் தஞ்சாவூரை சுற்றியுள்ள பகுதியில் பிற்கால சோழ பேரரசர்கள் வந்து எழுச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா. இது நடந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அடுத்து அதோட கண்டினியூட்டியா 3ஆம் நந்திவர்மனுக்கு அப்புறம் யார் ஆட்சி அரியணை ஏறுகிறார் அப்படின்னா அபராஜித பல்லவன் வந்து ஆட்சி அரியணை ஏறுகிறார். ஓகே. இந்த அபராஜித பல்லவன் ஆட்சி அரியணை ஏறதுக்கு முன்னாடி அவர் சகோதரரோட ஒரு வாரிசு போர் ஏற்படும். அந்த சகோதரர் பேர் வந்து திருப்பாதுங்கன். இவங்க 2 பேத்துக்கு நடைபெற்ற வாரிசு போரில் திருப்பாதுங்கனை கொன்றுவிட்டு தான் அபராஜித பல்லவன் வந்து ஆட்சி அரியணை ஏறுவார். ஓகேவா.
இப்போ அபராஜித பல்லவனோட டைம் பீரியட் பாருங்க 880 897 வரை, ஆல்மோஸ்ட் 9th செஞ்சுரியோட எண்டு. இங்க என்ன நடக்குதுன்னா அதே மாதிரி அபராஜித பல்லவன் வந்து 2ஆம் வராகுணா அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னனை வந்து தோற்கடிக்கிறார். ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடியுமே பாண்டியர்கள் பல்லவர்கள்ட்ட தோத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்பயும் ஒரு பாண்டிய மன்னன் பல்லவர்கள்ட்ட தோத்து போறாரு. அப்படின்னா என்ன ஆகுது, இந்த 9th செஞ்சுரி எண்டில் பாண்டியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களோட செல்வாக்கை வந்து இழந்துக்கிட்டே வந்தாங்க. இன்னொரு பக்கம் பல்லவர்கள் ஓகே கம்பேரிட்டிவ்லி இவங்களோட அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆனா இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த அபராஜித பல்லவனை பிற்கால சோழ மரபை தோற்றுவித்தார்ல விஜயலாய சோழன், அந்த விஜயலாய சோழனோட பையன் பேரு ஆதித்த சோழன். அந்த ஆதித்த சோழன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த அபராஜித பல்லவன் மீது அட்டாக் பண்ணி பல்லவ பேர் அதாவது காஞ்சிபுரத்தை வந்து அட்டாக் பண்ணி அபராஜித பல்லவனை தோற்கடித்து தொண்டை மண்டலத்தை முழுவதுமாக ஆதித்த சோழன் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். ஓகே, இப்படிதான் 9th செஞ்சுரியோட எண்டில் கொஞ்சம் கொஞ்சமா பல்லவ பேரரசு வந்து சோழர்கள் அதாவது பிற்கால சோழர்கள் கைக்கு வந்துச்சு. இதோட பல்லவர்களை பற்றியான டேட்டாஸ் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆதித்த சோழனுக்கு அப்புறம் அரியணை ஏற ஒரு பேர் பராந்தக சோழன். இந்த பராந்தக சோழன் என்ன பண்றாரு, இவர் வந்து போய் பாண்டியர்களை அட்டாக் பண்றாரு. ஆல்ரெடி ஆதித்த சோழன் வந்து பல்லவ பேரரசை அதாவது தொண்டை மண்டலம் முழுவதுமே கைப்பற்றி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். மீதி இருக்கிறது பாண்டியர்கள்ட்ட கொஞ்சம் ஏரியா தான், மதுரை தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி பல்லவர்கள்ட்ட வந்து தோத்து போய் நிறைய ஏரியாவை வந்து பல்லவர்கள் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்தாங்க. இப்போ பாண்டியர்கள்ட்ட இருக்கிறது மதுரையையும் அதை சுற்றி உள்ள பகுதியும் தான் இருக்குமா. அப்போ இந்த பராந்தக சோழன் என்ன பண்றாரு, பாண்டியர்களோட ஹெட் குவார்ட்டர்ஸை போய் மதுரையை வந்து அட்டாக் பண்றாரு. ஓகே, அப்போ இருந்த பாண்டிய மன்னனை தோற்கடித்து மதுரையும் தன்னோட கட்டுப்பாடுகள் வந்து பராந்தக சோழன் கொண்டு வராரு. ஸோ ஒட்டுமொத்தமாக தொண்டை மண்டல பகுதிகளும் மதுரை பகுதிகளும் இப்போ சோழர்களோட கட்டுப்பாட்டுக்குள் வந்துருச்சு. அதாவது 9ஆம் நூற்றாண்டு இறுதியிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை தமிழகமானது சோழர்களோட கட்டுப்பாட்டிற்குள் அவர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த டைம்ல நடந்த விஷயங்கள். இப்போ இந்த வீடியோவில் நான் 6th இருந்து 9th செஞ்சுரி வரையும் பல்லவர்கள் வந்து யாருக்கு பின்னாடி யார் வந்தாங்க, அவங்க என்னென்ன செஞ்சாங்க, எப்படி அது வந்து சோழர்கள் கைக்கு போச்சு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம். அப்புறம் அந்த 9th செஞ்சுரி எண்டில் பாண்டியர்கள்ட்ட இருந்து எப்படி வந்து சோழர்கள்ட்ட போயிடுச்சுன்னு மட்டும் சொல்லியிருக்கேன் ஒரு கதையோட கண்டினியூட்டிக்காண்டி. இப்போ அடுத்த வீடியோவில் 6th செஞ்சுரியிலேருந்து 9th செஞ்சுரி வரையும் பாண்டியர்களோட வரலாறு எப்படி இருந்ததை பார்ப்போம். அதுக்கடுத்து பிற்கால சோழர்களை பற்றியும் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து இந்த பல்லவர்கள் என்ன மிச்சம் இருக்கிறது, இந்த கல்வியும் இலக்கியமும். ஓகே, கல்வியில் என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப நேரமாக பார்க்குறோம்ல, கடிகை தான் காஞ்சிபுரத்தை கடிகை நகரம் தான் குறிப்பிடுறாங்க. கடிகை அப்படின்னா வந்து ஸ்கூல் மாதிரி கல்வி கற்பிக்கும் இடம், இல்லை மடாலயங்கள் அப்படின்னு வந்து பல்லவ பீரியட்ஸ்ல வந்து சொல்றாங்க. ஸோ இந்த கல்வி மையம் வந்து இவங்க காலகட்டத்தில் வந்து ரொம்ப சிறப்புமிக்கதாக இருந்ததுனால வெளி மாநிலங்கள் இல்லை வெளிநாட்டுல இருந்து கூட இங்கே வந்து படிச்சவங்களாம் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து வேற ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாத்சாயர். இந்த வாத்சாயர் வந்து நியாயபஷ்யாயினம் நூலை வந்து எழுதியிருக்கிறார். இந்த வாத்சாயர் வந்து கடிகையில் வந்து ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருக்கார் அப்படின்ற குறிப்புகள் வந்து கிடைக்கப்படுது. இது கல்வியை பற்றியான தகவல்கள். அடுத்து இலக்கியத்தில் நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம், என்ன அப்படின்னா பாரத வெண்பா. ஓகே, இந்த பாரத வெண்பா வந்து மகாபாரதத்தை தழுவி பெருந்தேவனார் எழுதியிருக்கார். அதுவும் வந்து பல்லவர்கள் காலகட்டத்தில் இயற்றப்பட்டு தான். அடுத்து நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரம், அப்புறம் ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம். இது இரண்டுமே பல்லவர்கள் காலத்தில் இயற்றப்பட்டது தான். ஸோ அப்போ தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், பாரத வெண்பா, இது மூணுமே பிலாங்ஸ் டு பல்லவ பீரியட்ஸ் தான். ஓகே, அவ்வளோதான். இதோட பல்லவர்கள் பற்றியான டேட்டாஸ் வந்து மொத்தமாக முடிஞ்சுது. அடுத்தடுத்த வீடியோஸில் பாண்டியர்களை பற்றியும் 6th to 9th செஞ்சுரியில் பாண்டியர்கள் பற்றியும், அடுத்து 9th-லேருந்து 12th செஞ்சுரியை பற்றியும், சோழர்களை பற்றியும், அப்புறம் மறுபடியும் பிற்கால 2ஆம் பாண்டிய பேரரசு எழுச்சியை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.